காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான பகல்காமில் கடந்த 22ஆம் தேதி யாரும் எதிர்பாராத தருணத்தில் தீவிரவாதிகள் கொடூர தாக்குதல் நிகழ்த்தியதில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்க பிரதமரும் உயர் அதிகாரிகளும் அடுத்தடுத்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர். அந்த வரிசையில் நேற்று மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் தலைமையில் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் எல்லை பாதுகாப்பு படை, அசாம் ரைபிள் மற்றும் தேசிய பாதுகாப்பு படை ஆகியவற்றின் தலைமை இயக்குநர்களும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை, மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் மூத்த அதிகாரிகளும் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சவுகான், முப்படை தளபதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய மோடி, எதிரிகள் மீது எந்த இடத்தில், எந்த நேரத்தில், எந்த இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதில் முப்படைகள் தாங்களே முடிவு செய்து கொள்ளலாம். எதிரிக்கு பதிலடி தர இலக்குகளை தீர்மானிக்கும் முழு சுதந்திரம் இராணுவத்திற்கு உள்ளது. இராணுவம் படைகள் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. பயங்கரவாதிகளுக்கு எதிராக மரண அடி கொடுக்க வேண்டியது நமது நாட்டின் உறுதிப்பாடு என்றார்.